இன்னைக்கு நம்ம வந்து பிஸ்கட் கேக் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். நான் வந்து ஹைட் அண்ட் சீக்கும் மேரிகோல்டு பிஸ்கட்டும் எடுத்திருக்கேன். பிஸ்கட் அண்ட் பால் மட்டும் இருந்தால் போதும், வேறு எதுவுமே தேவையில்லை, ஈஸியாக பண்ணிடலாம். நான் வந்து டெய்ரி மில்க் மட்டும் எடுத்திருக்கேன் டாப்பிங்காக. ஒரே ஒரு சாக்லேட் மட்டும் எடுத்திருக்கேன், வேறு எதுவுமே தேவையில்லை, ஈஸியாக பண்ணிடலாம். பேன்லேயே பண்ணிடலாம், ஓவன் கூட தேவையில்லை. ஓகே, வந்து கிட்ஸுக்கு ரொம்ப பிடிச்சது எங்க அம்மா செய்ய போறாங்க. ஓகே, எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாமா? பார்த்துக்கலாம். இது சாக்லேட் நாங்க செய்வோம். உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சாலும் நீங்க செஞ்சுக்கோங்க. ஆனா எனக்கு பிடிச்சது ஸ்ட்ராபெரி, எனக்கு பிடிச்சது சாக்லேட். எனக்கு ஸ்ட்ராபெரி இன்னொரு பண்ணலாம். இன்னைக்கு வந்துட்டு ஹைட் அண்ட் சீக் சாக்லேட் கேக் மட்டும் பண்ணுவோம். ஓகே, ஸோ பிஸ்கட் கேக்கு நான் 2 பிஸ்கட் எடுத்திருக்கேன். ஒன்று வந்து ஹைட் அண்ட் சீக், இன்னொன்று வந்து மேரிகோல்டு பிஸ்கட் எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் வேணுமோ நீங்கள் அதை எடுத்துக்கோங்க. ஹைட் அண்ட் சீக் வந்து ஒரு பேக்கெட் எடுத்திருக்கேன், மேரிகோல்டு வந்து 5 பிஸ்கட் மட்டும். ஸோ ஃபஸ்ட்டு இதை வந்து மிக்சி ஜாரில் போட்டு ஒரு நைஸ் பவுடரை வந்து அரைச்சிக்கலாம். ஸோ அந்த பவுடரை வந்து நம்ம சலிக்கணும்னு அவசியம் கிடையாது, ஜஸ்ட் பவுடர் மட்டும் பண்ணிவிட்டு அதை வந்து பாலோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பவுடர் ரெடி. இதை வந்து பெரிய பவுலில் ஆட் பண்ணிவிட்டு அடுத்து ஒவ்வொரு இன்க்ரீடியண்ட்டாக போடலாம். அடுத்து இதில் வந்து ஒரே ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் மட்டும் ஆட் பண்ண போகிறேன். ஸோ எப்பயுமே கேக்கு வந்து பேக்கிங் பவுடர் இல்லாமல் பண்ண மாட்டோம். ஸோ அதனால ஒரே ஒரு டீஸ்பூன் மட்டும் பேக்கிங் பவுடரை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து ஒரு பாக்கெட் பிஸ்கெட்டுக்கு 1 கப் பால் எடுத்திருக்கேன். ஸோ அதை கொஞ்சம் கொஞ்சமாக நான் ஊற்றி ஆட் பண்ணுறேன். ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து நான் வந்து 3/4 டம்ளர் தான் இதில் யூஸ் பண்ணுவேன், அதுவே போதுமான அளவு. ஒரு பேக்கெட் பிஸ்கட், அடுத்து இன்னொன்று வந்து மேரிகோல்டு 5 பிஸ்கட்டுக்கு எனக்கு 3/4 கப்பு தேவைப்பட்டுச்சு. அடுத்து வந்து பட்டர் தடவி வச்சுருக்கிற ஒரு இதில் இந்த பேட்டர் வந்து அப்படியே போட்டுறேன். அடுத்து பேக் பண்ண வேண்டியதுதான். நம்ம இப்போ இன்றைக்கி வந்து ப்ரெஷர் குக்கர் அப்படி இல்லைன்னா பேன் யூஸ் பண்ணலாம். நம்ம வந்து பேனே யூஸ் பண்ணுவோம். பேன் யூஸ் பண்ணி எப்படி பேக் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ வந்து ஒரு பேன் எடுத்திருக்கேன், அதில் தண்ணி எதுவும் ஆட் பண்ண தேவையில்லை, எம்டி பேனில். ஸோ ஒரு ஸ்டாண்டு வச்சு அது மேலே இந்த கேக் பேட்டரை வச்சு அப்படியே க்ளோஸ் பண்ணிட போகிறேன். 30 மினிட்ஸில் ரெடி ஆகிரும். ஸோ ரெடியான பிறகு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ 30 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நான் செக் பண்ண போகிறேன் பேக் ஆகிருக்கான்னு. ஒரு டூத் பிக்கில் இது பண்ணி பார்க்குறேன். பார்த்தீங்கன்னா தெரியும், ஒட்டாமல் வந்திருக்கு. ஸோ நம்மளுக்கு கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து இது நல்லா கூல் ஆகிற வரைக்கும் ஃபேனுக்கு அடியில் அப்படியே வச்சுருங்க. ஸோ ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஆகும். நல்லா கூலானாதான் அந்த கேக் வந்து தனியாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து அப்படியே அந்த பிளேட்டுக்கு அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி காமிக்கிறேன். எப்படி அழகாக கரெக்டாக கேக் அப்படியே தனியாக வருது அப்படின்னு பாருங்கள். ஸோ நான் எதுவுமே பண்ணல, அப்படியே திருப்பி வச்சுருக்கேன். எடுத்த உடனே தனியாக அழகாக வந்து விழுந்துடும். பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா பேக் ஆகிருக்கு. ஸோ இப்போ வந்து டாப்பிங் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். நான் வந்து ஒரே ஒரு டெய்ரி மில்க் சாக்லேட் எடுத்திருக்கேன். ஸோ அதை வந்து எப்படி மெல்ட் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். ஒரு பேனில் தண்ணி நல்லா கொதிக்க வச்சுட்டு அடுத்து ஒரு சில்வர் பவுலில் வந்து சாக்லேட்ஸை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டு அது நல்லா கொதிக்க விடுங்க. ஸோ இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த சாக்லேட் வந்து நல்லா மெல்ட் ஆகி இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. ஸோ இதை வந்து கேக்கோட டாப்பிங்கை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கேக்கு வந்து நல்லா கூலானதுக்கப்புறம் இந்த சாக்லேட்டை போடுங்க. அப்படி இல்லைன்னா வந்து ரொம்ப உருகி அந்த கேக் வந்து தண்ணி ஆயிரும். ஸோ அதனால கேக் வந்து நல்லா கூல் ஆகிறதுக்கு விட்டுருங்க. இதை போட்டுட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன், இன்னைக்கு 40 ருபீஸ் சாக்லேட் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ அதில் வந்து ஒரு பீஸ் மட்டும் எடுத்து அது தனியாக துருவி வச்சுருக்கேன். ஸோ இந்த டாப்பிங் போட்டு அதுக்கு மேலே அந்த துருவினதை வந்து கொஞ்சம் போடலாம் அப்படின்ட்டு. ஸோ இதை கேக் ஃபுல்லாக இப்போ நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அடுத்து அந்த கிரேட்டட் சாக்லேட்டை நம்ம போடலாம். ஸோ எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள், ஈஸியாக நம்ம பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து 2 பேர் சாப்பிட்ற மாதிரி இருக்குது. உங்களுக்கு வந்து பெரிய கேக் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 2-3 பேக்கெட் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரியே சாக்லேட்டும் 2 எடுத்துக்கோங்க, பாலுமே 2 கப் எடுத்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ அந்த துருவின சாக்லேட்டை மேலே வந்து போட போகிறேன். ஸோ க்ரீம் இல்லை, வேறு எதுவும் இல்லைன்னு கவலைப்பட தேவையில்லை. நம்ம சாக்லேட் இருந்தாலே இந்த மாதிரி அழகான ஒரு டாப்பிங் பண்ணலாம். பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ அழகாக இருக்குன்னு.
அடுத்து எப்படி தனியாக பீஸ் பண்ணுறதுன்னு பாருங்கள். கட் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. கட் பண்ணிங்கன்னா எவ்வளோ ஈஸியாக கட் பண்ண முடியுதுன்னு பாருங்கள். ஸோ நல்லா பேக் ஆகிருக்கு, சாஃப்டாக இருக்குது. இப்போது எடுக்கிறப்பவே தெரியுதா உங்களுக்கு எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. ஸோ இதை சர்வ் பண்ணிடலாம். தேங்க்யூ.